ஹாய் குட்டீஸ்! பெரிய பெரிய மாளிகைகள்ல அலங்கார வண்ண விளக்குகள் தொங்க விட்டிருப்பத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுபோல அலங்கார கூட்டு விளக்கு உங்க வீட்லயும் தொங்க விடலாம். அதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுங்க. இது போன்ற வண்ணமயமான கூட்டு விளக்கு செய்வதற்கு 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 12 சதுர வண்ணத்தாள்களும் 20 சென்டிமீட்டர் நீளம் 3 சென்டிமீட்டர் அகலம் உள்ள 2 சார்ட் அட்டைகளும் கத்தரிக்கோல், பசை, நூல், வண்ணத்தாள்கள் ஆகியவை நமக்கு தேவை. முதல்ல நம்மிடம் உள்ள வண்ண சதுர தாள்களை மூலை விட்டங்களில் 2ஆகவும் பின்பு 4ஆகவும் மடித்துக்கொண்டு டைமண்ட் வடிவம் வருமாறு கத்தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லா சதுர வடிவ தாள்களையும் டைமண்ட் வடிவத்தில் வெட்டி எடுத்துக்கொண்ட பின் இங்கு காட்டப்படுவது போன்று எதிரெதிர் பக்கங்களில் பாதி அளவிற்கு மட்டும் வெட்டிக்கொள்ள வேண்டும். பெரிய அளவில் வெட்டப்பட்டுள்ள துண்டுகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது ஒரு உருளை வடிவ குழல் போன்ற அமைப்பு உருவாகும். இதே போன்று 12 டைமண்ட் வடிவங்களையும் குழல் போன்று செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் குழல் போன்ற அமைப்பில் இருபுறமும் நீட்டிக்கொண்டிருக்கும் தாள்களுடன் அடுத்தடுத்த குழல் அமைப்புகளையும் இணைத்து ஒரு சங்கிலி போன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும். பின்பு இதன் 2 முனைகளிலும் நீட்டிக்கொண்டிருக்கும் தாள்களையும் அதன் குழல் அமைப்புகள் உட்புறத்தில் அமையுமாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது ஒரு உருளை வடிவம் நமக்கு கிடைக்கிறது. இப்போது நீண்டுள்ள காகிதங்களை அருகருகே உள்ள அடுத்தடுத்த தாள்களோடு இணைத்து இந்த வடிவத்தை இன்னும் வலுவாக ஆக்கவும். இரண்டு நீண்ட சார்ட் அட்டைகளையும் ஒரு உள்ளீடற்ற உருளை போல உருட்டிக்கொள்ளவும். இதனை குழல் வடிவ அமைப்பில் மேலும் கீழும் பசையால் நன்கு ஒட்டிக்கொள்ள வேண்டும். இதன் மேல்புறம் விளக்கு அமைப்பை தொங்கவிடுவதற்கு வலிமையான நூல்களை பயன்படுத்தலாம். கீழ்ப்புறத்தில் வண்ணத்தாள் கொண்டும் மேலும் அழகுபடுத்திக் கொள்ளலாம். இப்போது பேட்டரியுடன் இணைக்கப்பட்ட ஒரு விளக்கு ஒன்றை இதன் உட்புறத்தில் இருக்கும்படி அமைக்க வேண்டும். இப்போது அழகிய வண்ணமயமான அலங்கார கூட்டு விளக்கு தயார். இதன் ஒளி நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும். எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போன்ற அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நம் படைப்பாற்றல் திறனை மென்மேலும் வளர்க்க உதவுகிறது. பாய் குட்டீஸ்! இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்.